ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி சமையல். இன்றைக்கி நம்ம விஐபி சமையலில் கேரளா ஸ்பெஷல் ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சிப்ஸ். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. ஸோ நம்ம ஈஸியாக இதை வீட்டிலே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் ஜாக் ஃப்ரூட். நான் மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து தான் பண்ணுறோம். ஸோ பழத்தில் பண்ண முடியாது, காயில் தான் பண்ணணும் கண்டிப்பாக ஜாக் ஃப்ரூட் சிப்ஸு. ஸோ இந்த மாதிரி காயை எடுத்து ஃபுல்லாக கட் பண்ணி பண்ணலாம். பாருங்க, காயில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து கட் பண்ணி தான் பண்ணணும். உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக எப்படி காய் எடுக்கிறது கட் பண்ணுறதுன்னு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு லிங்கை. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, அதில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சிங்கன்னா தான் ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும், நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே. இல்லைன்னா நமக்கு மொறுமொறுப்பு தன்மை இருக்காது. ஸோ நான் 1 hour வெயிலில் காய வச்ச ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ், உப்பு, தேவையான அளவு எண்ணெய், இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நம்ம பொரிக்கிறது அளவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்ல சூடானணும், நல்ல சூடாக இருக்கணும். சூடாக இருக்கிறப்ப இந்த ஜாக் ஃப்ரூட்டையெல்லாம் போட்டுக்கலாம். பேட்ச் பை பேட்சாக தான் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஆல்ரெடி நான் பனானா சிப்ஸில் சொல்லியிருப்பேன், அதே ப்ரொசீஜர் தான். 2 ஸ்டெப்பாக பண்ணணும். ஒரே ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு கிறிஸ்பியாக மொறுமொறுப்பு தன்மை இல்லை. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டு ஒரு 3/4 பதத்தில் எடுத்து வச்சுட்டு திரும்ப பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லா வந்துச்சு. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு லைட்டாக இது வெந்த உடனே இந்த எல்லோ கலர் சேஞ்ச் ஆன உடனே நான் அப்படியே ஃபஸ்ட்டு பேட்ச் ஃபுல்லாக எடுத்து வச்சிடுறேன். எல்லா சிப்ஸையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா பாருங்கள், எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்து வச்சது. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த இது போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் திரும்ப எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அந்த டைமில் திரும்ப ஒரு ஸ்டெப் இதே சிப்ஸை போடுறேன். இப்போது நீங்கள் அப்பப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இருங்க. இந்த மாதிரி டைமில் பாருங்கள், இந்த மாதிரி கலர் ஆனோடனே, ப்ரௌன் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் எல்லா சிப்ஸையும் மொத்தமாக எடுத்துடணும். எண்ணெயிலேருந்து மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக எல்லா சிப்ஸையும் நான் இப்போ எடுக்குவேன். இது நீங்கள் மொத்தமாக செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். காற்று புகாத ஒரு நல்ல டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா. இப்போ பாருங்கள், இதில் தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு பெப்பர் இல்லைனா மிளகாய் தூள் போட்டுனா கூட போட்டுக்கலாம். நான் எதுவுமே போடலை, உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா வரும். வரையும் கரெக்டாக இருக்கும் உப்பு. எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். நான் திரும்ப உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோ மொறுமொறுப்பாக ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஈவினிங் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் என்னோடய விஐபி சமையலை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சு ரெசிபிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.